டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் எம்.ஆர். ராதாவுக்கு எந்த ஆண்டு அதிக படம் வெளியானதுன்னு புதுச்சேரியிலேருந்து தமிழன் கேட்டிருக்காங்க. எம்.ஆர். ராதா நடிப்பில் மிக அதிகமான படங்கள் வெளிவந்ததுன்னா அது 1962ஆம் ஆண்டு. அந்த ஆண்டில் மொத்தம் வெளியான படங்களே 48. அந்த 48 படங்களில் 23 படங்களில் நடித்திருந்தார் எம்.ஆர். ராதா. ஏறக்குறைய 48% அந்த ஆண்டு வெளியான படங்களில் அவருடைய நடிப்பு இருந்தது. ஒரு நடிகை சினிமாவில் ஆடை குறைய குறைய வாய்ப்பு அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஆடை குறைய குறைய சினிமா வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்ற சூழ்நிலை ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் வேணா இருந்திருக்கலாம். இப்போ அது போன்ற சூழ்நிலை இருப்பதாக தெரியல. நடிகர் எஸ்.வி. சுப்பையா தமிழில் கடைசியாக நடித்த படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எஸ்.வி. சுப்பையா கடைசியாக நடித்த படம்னா ஞான குழந்தை என்ற திரைப்படம் தான். ஆனால் நல்லதை நாடு கேட்கும் என்ற படம் தான் அவர் நடிப்பிலே வெளிவந்த கடைசி படமாக அமைந்தது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் எம்ஜிஆர், எஸ்.வி. சுப்பையா சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் ஏற்கனவே படமாக்கப்பட்ட சில காட்சிகள் அந்த படத்தில் இணைத்திருந்தார்களே தவிர அந்த படத்திற்காக எஸ்.வி. சுப்பையாவோ எம்ஜிஆரோ நடிக்கலை. எம்.என். நம்பியார் அவர்களுக்கு வேர்ல்டு ஜியோகிராஃபி பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த துறையில் பட்டம் பெற்றாரான்னு அதியன் கொழும்பு நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. பள்ளிக்கு சென்று முறையாக படிப்பதற்கே எம்.என். நம்பியாருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் உண்மை. சிறு வயதிலேயே நாடகக்குழுவில் சேர்ந்தவர் தான் எம்.என். நம்பியார். அப்படிப்பட்ட அவர் வேர்ல்டு ஜியோகிராஃபி பற்றியெல்லாம் பேசினார் என்றால் அதுக்கு காரணம் அவர் அதுக்கு பின்னாலே படித்து தெரிந்த அறிவு. பாகுபலி எபிக் படத்துடைய வசூலை படையப்பா ரீரிலீஸ் முறியடிக்குமான்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. பாகுபலி எப்பிக் படத்தினுடைய வசூலை படையப்பா படத்தினுடைய வசூல் முறியடிப்பிற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா படையப்பா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 20 கோடி ரூபாய் வசூல் செய்யும் அப்படின்றாங்க. ஆனால் பாகுபலி எப்பிக் 45 கோடி ரூபாயை தாண்டிய வசூலை பெற்றிருக்கிறது. அதில் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 33 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது. அயல் நாட்டில் ஏறக்குறைய 11 கோடி ரூபாய் வசூலை பெற்றிருக்கிறது. ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்க விஜய் ரஜினிகாந்த் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்கணும், ஆனால் அவர் பண்ணலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கட்சியினுடைய தலைவராகத்தான் விஜய் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து சொல்லணுமா? ஒரு நடிகராக வாழ்த்து சொல்லக்கூடாதா என்ன? ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு சேலத்துலேருந்து அபிஷேக் கேட்டிருக்காங்க. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் நடிக்காத கதாநாயகர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா கதாநாயக நடிகர்களையும் வைத்து படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்தது. மாயாஜால படமான கற்பு கரசி படத்தை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கற்பு கரசி படமும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பு தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்புன்னு சொன்னால் அந்த படத்துக்கு ஏஎஸ்ஏ சாமியோடு இணைந்து திரைக்கதை எழுதியவர் பிரபல எழுத்தாளரான அரு ராமநாதன். நாடகங்களில் கள்ளப்பாட்டு அப்படிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அந்த கதாபாத்திரத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு துர்கா நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. சர்க்கஸில் எந்த அளவுக்கு பஃபூனுக்கு முக்கியத்துவம் உண்டோ அது மாதிரி நாடகங்களில் பார்த்தீங்கன்னா கள்ளப்பாட்டுக்கு முக்கியத்துவம் உண்டு. நாடகத்தில் கள்ளப்பாட்டு வேடம் போட்டு நடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவராக இருப்பார். நாடகத்துக்கு யாராவது வரல முக்கியமான நடிகர்னா உடனடியாக அந்த வேடத்தை போடக்கூடிய ஆற்றலை பெற்றவராகவும் அவர் இருப்பார். சித்ரா சார், உங்கள் படத்துடைய ஷூட்டிங் ஏதாவது வால்பாறை, கொடைக்கானல் மாதிரியான ஹில் ஸ்டேஷனில் நடந்திருக்கா? அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு தங்கராஜ் வால்பாறையிலேருந்து கேட்டிருக்காங்க. வால்பாறைக்கு கதை விவாதத்துக்காக பலமுறை நான் சென்றிருக்கிறேன். நான் படப்பிடிப்புக்காக வால்பாறை சென்றதில்லை. ஆனால் கொடைக்கானலில் பாரதிராயனுடைய வாலிமை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. அந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் என்னுடைய சோகத்தை மற்றவர்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அதில் எப்போவுமே எனக்கு ஒரு தயக்கம். நம்ம சோகத்தை சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்துவானே அப்படின்ற எண்ணம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். அந்த காலத்தில் ஒரு படத்துடைய கதையை விலைக்கு வாங்குவாங்களா? அப்படி அதிகபட்ச விலைக்கு வாங்கின கதை எதுன்னு டி நகர்லேருந்து சிவா கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலையும் பணம் கொடுத்து கதையெல்லாம் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி மிகப்பெரிய தொகைக்கு படக்கதையை வாங்கியதாக எனக்கு தெரியல. தில்லானாமோனாம்பாள் எப்படிப்பட்ட வெற்றி படம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனந்த விடனின் தொடராக தில்லானாமோனாம்பாள் வெளியான போதே தமிழக ரசிகர்கள் எல்லோரையும் ஈர்த்த ஒரு படைப்பாக அது அமைந்தது. அப்படி இருந்தும் அந்த கதைக்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? கொத்தமங்கலம் சுப்புக்கு 25,000 ரூபாய் மட்டுமே. ரஜினி சார் சொன்ன மாதிரி படையப்பா 2 படம் ஒரு வேளை எடுத்தா நீலாம்பரி கதாபாத்திரத்தில் யார் நடிப்பான்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. படையப்பா 2 எடுத்தால் நீலாம்பரி கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு எதுக்காக ஒரு புது நடிகையை தேடணும்? ரம்யா கிருஷ்ணனை விட மிகச் சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை யார் கையாள முடியும்னு நினைக்கிறீங்க? கூலி படத்துக்கு அப்புறம் படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்காததால தான் லோகேஷ் கனகராஜ் நடிக்க போயிட்டாருன்னு ஒரு வேடிக்கையான தகவல் வந்தது. இது உண்மை தகவலா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க.
கூலி படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே அடுத்த ஒரு படத்தில் கதாநாயகனா நடிக்கணும் அப்படின்ற முடிவை லோகேஷ் கனகராஜ் எடுத்துட்டார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான எல்லா விஷயங்களும் கூலி படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே பேசி முடிக்கப்பட்ட விஷயங்கள் தான். அதனால் கூலி படத்தினுடைய தோல்வி காரணமாகத்தான் லோகேஷ் கனகராஜ் நடிக்கப் போய்விட்டார் அப்படின்ற செய்தி உண்மையான செய்தி இல்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் இவங்கள யாராவது சொந்தமாக தியேட்டர் வச்சுருந்தாங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஆகிய மூவரில் சிவாஜிக்கு தேட்டர் இருந்தது. சென்னையிலையும் அவருக்கு ஒரு தேட்டர் இருந்தது. அந்த தேட்டருடைய பெயர் சாந்தின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தஞ்சாவூர்லேயும் கமலா, சாந்தி என்று 2 தேட்டர்கள் அவருக்கு அந்த காலகட்டத்தில் சொந்தமாக இருந்தது. நடிகர் சிவாஜி நடிக்க கஷ்டப்பட்ட காட்சி ஏதாவது இருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிக்கிறதுக்கு சிவாஜி கஷ்டப்படுவாரா? அதனால் சிவாஜி நடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட காட்சியில் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நாம் எல்லாரும் நினைப்போம். ஆனால் ஒரு சில காட்சிகள் நடிப்பதற்கு முன்னால் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு சிவாஜி கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சாந்தி பட அனுபவத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. அந்த படத்தில் யார் அந்த நிலவு என்ற பாடலுக்கு மிகச்சிறப்பாக இசையமைத்திருப்பார் எம்.எஸ். விஸ்வநாதன். அதே மாதிரி மிக அற்புதமாக அந்த பாடலை பாடியிருப்பார் டி.எம். சௌந்தரராஜன். அந்த பாடலுடைய படப்பிடிப்புக்காக படப்பிடிப்பு தளத்துக்கு போன சிவாஜி இந்த படப்பிடிப்பை 2 நாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த படத்தினுடைய இயக்குனரான பீம்சிங்கிட்ட சொன்னார். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா சிவாஜி அது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை. பின்னர் தான் அதற்கான காரணத்தை அவரிடம் விளக்கினார் சிவாஜி. பாட்டை அருமையாக விஸ்வநாதன் போட்டிருக்காரு. அதே மாதிரி தம்பி டி.எம். சௌந்தரராஜன் மிக அற்புதமாக பாடியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நான் நடிக்க வேணாமா, அதுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக தான் 2 நாள் கேட்டேன் அப்படின்னா, இது மாதிரி தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக அவர் நேரம் எடுத்துக் கொண்டதெல்லாம் உண்டு. சந்தானம் கிட்ட ஜெயிலர் 2 படத்தை பற்றி கேட்டப்போ அவர் பதிலே சொல்லலை. அவர் அந்த படத்தில் நடிக்கலையான்னு ரவி மாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் படத்திலே தான் நடிப்பதை பற்றி படக்குழுவினர் அறிவிக்கட்டும், தான் அறிவிக்க வேண்டாம் என்று சந்தானம் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஜனநாயகன் படத்துடைய 2வது சிங்கிள் எப்போ வரும்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் அடுத்த மாதம் 9ஆம் தேதி அன்று வெளியாகிருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 16. அதனால் இன்னும் 14 நாளில் நிச்சயமாக அந்த படத்தினுடைய பாடல் ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பிக்கும். கள்ளக்காதல் பற்றி ரீசெண்டாக சேரன் சார் பேசினது சரியா தவறான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கள்ளக்காதலை பற்றி தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சேரனே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பார்க்கலையா என்ன? எண்பது 90 காலகட்டத்தில் நிறைய படங்களில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவனுக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி காட்சிக்கு அந்த காலத்தில் எதிர்ப்பு வரலையான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள் இருக்கு, அது காலத்துக்கு காலம் மாறுபடும். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கற்பழித்த ஒருவனுக்கு அந்த பெண்ணை கட்டி வைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் அது போன்ற காட்சிகள் பல திரைப்படங்களிலே வந்தன. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கற்பழிக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்றது தான் பல பேருடைய சிந்தனையாக இன்றைக்கு இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். பொதுவாகவே சினிமா நடிகர் பேரில் எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். இன்றைக்கும் பல முக்கியமான கதாநாயகர்கள் மீது எந்த அளவுக்கு ஈர்ப்போடு ரசிகர்கள் இருக்காங்க, எப்படிப்பட்ட பணக்காரர்கள்லாம் அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கு நடிகர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டியும் எப்படிப்பட்ட ஒரு ரசிகர் வளையமும் இருக்கோ அதையெல்லாம் தாண்டிய ஒரு பாப்புலாரிட்டியை பெற்றிருந்தவர் தான் தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டாரான எம்.கே. தியாகராஜ பாகவதர். திண்டுக்கல் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் பெரிய பஸ் அதிபர். அவருக்கு அவருடைய மகன்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் எம்.கே. தியாகராஜ பேருக்கு எழுதி வைத்து விட்டார் அந்த பஸ் அதிபர். இந்த விஷயம் எம்.கே. தியாகராஜ பாபருக்கு தெரிய வந்தது. அவர் சொத்து வரலாம் என்னென்னு கேளு, நாம் நாளை காலையில் போய் அங்கே என்ன கட்டடம் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்லாம் தியாகராஜ பாபர் நினைக்கல. உடனடியாக அந்த திண்டுக்கல் பஸ் அதிபரை அழைத்தார். அதே மாதிரி அவருடைய மகன்களையும் அழைத்தார். அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சதோடு நிற்காம அவருடைய பேரில் எழுதி வச்சுருந்தாங்கல்ல சொத்து, அந்த சொத்துக்கு முழுவதையும் அவருடைய மகன் பெயருக்கு மாற்ற செய்தார். அந்த காலகட்டத்தில் தங்களுடைய புகழ் வெளிச்சத்தை எந்த அளவுக்கு கலைஞர்கள் மிக சரியாக பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.